வாடி போ. கண்ணாடியில ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இருக்கு. அப்ப பார்வதி ரூம்குள்ளதான் இருந்திருக்கா. அத்தை, இப்பவாவது நான் சொல்றத நம்புங்க. ரூம்குள்ள என்ன காணோன்னு மாமா துடிச்சு போயிருப்பாரு. என்ன பண்றது? போன் வேற ரூம்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டு போன பண்ண முடியாது. முக்கியமான காரணம் இல்லாம பார்வதி ரூம் விட்டு வெளியே வந்திருக்க மாட்டா. என்ன காரணம் தெரியலையே. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். பெரிய தம்பி, சொல்லுங்க சுந்தரம். சொல்லுங்க சுந்தரம், ஏதோ சொல்ல வந்துட்டு ஏன் தயங்கி நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல பெரிய தம்பி. நான் பார்வதிக்கு போன் பண்ணா பார்வதி போனை எடுக்கவே மாட்டேங்குது. நான் திட்டினேன்னு சொல்லி என் மேல கோவமா இருக்கா போல இருக்கு. அவ வீட்டுல இருந்தா அவ என்கிட்ட பேசலைன்னா கூட அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்துருவேன். இப்ப அவ வீட்லயும் இல்லையா, அவ முகத்தை பார்க்காம அவ குரலை கேட்காம என்னமோ போல இருக்கு பெரிய தம்பி. பார்வதி உங்ககிட்ட போன்ல பேசுவான்ல, உங்க போன்ல இருந்து பார்வதிக்கு ஒரு போனை போட்டு கொடுங்க பெரிய தம்பி. நான் பார்வதி கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும், அவ குரலை கேட்கணும். பார்வதியோட போன் ரூம்ல இருக்கு. பார்வதி வேற காணோம். இப்ப நான் எப்படி பார்வதிக்கு போன் பண்ண முடியும்? நான் பார்வதியை தொலைச்சிட்டு நிக்கிறதா எப்படி சுந்தரத்துக்கிட்ட சொல்ல முடியும்? என்ன பெரிய தம்பி யோசிக்கிறீங்க? இல்ல சுந்தரம், பார்வதி இப்ப டான்ஸ் பிராக்டிஸ்ல இருப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் போன் பண்ண முடியாது. அவங்களோட ஃப்ரீ டைம்ல தான் போன் பேச அலோவ் பண்ணுவாங்க. பார்வதி அவளோட ஃப்ரீ டைம்ல எனக்கு கால் பண்ணுவா. அப்படி கால் பண்ணா கண்டிப்பா உங்ககிட்ட பேச சொல்றேன். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் மறக்காம பார்வதியை எனக்கு போன் பண்ண சொல்லுங்க பெரிய தம்பி. கவலைப்படாதீங்க சுந்தரம், கண்டிப்பா சொல்றேன். வாங்க. சரி. ப்ரோ ப்ரோ, உன்னை அப்பவே வந்து ரூம்ல பார்த்தேன். உன்னை ஆளையே காணோம். ஆமா, எங்க போயிருந்த?
பெரியயா இருக்காரு. நான் வந்துட்டேங்கிறத சொல்லலாம் நினைச்சா அதுக்குள்ள சின்னையா வந்துட்டாரே. இப்ப என்ன பண்றது? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ப்ரோ? என்னாச்சு? எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. ஒருவேளை அப்பாவும் நினைச்சு நீ ஃபீல் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பாவை தான் காப்பாத்தி வச்சுல. என்னாச்சு அது? அவசரமா வான்னு ஃபோன் பண்ணிருந்தேன். அதான் ஷாம், என்னன்னே தெரியல ப்ரோ. எதையோ மனசுல வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு ப்ரோ? சொல்லு ப்ரோ. பார்வதி காணும். என்ன ப்ரோ சொல்ற? காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூல்ல இருந்த அண்ணியே காணுமா? ஆமா, டான்ஸ் ஸ்கூல்ல இருந்த பார்வதி காணாம போயிட்டா. எங்க போயிருப்பாங்க அண்ணி? என்ன அது சொல்ற? டான்ஸ் ஸ்கூல்ல இருந்த பார்வதி எப்படி காணாம போயிருக்கோம்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ப்ரோ, ஒருவேளை உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு அண்ணி அங்கிருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ என்னவோ? அப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அருண். பார்வதிக்கு டான்ஸ் போட்டி எவ்வளவு முக்கியம்னு நல்லாவே தெரியும். ஒருவேளை இப்படி இருக்குமோ? அண்ணி டான்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு வேண்டாதவங்க யாரோ அண்ணியை கடத்தி இருப்பாங்களோ? அந்த போர்டிங் ஸ்கூல் நம்ம வீடு மாதிரி ரொம்ப பாதுகாப்பான இடம். அங்கிருந்து பார்வதி அவ்வளவு சீக்கிரம் யாரும் கிட்னாப் பண்ண முடியாது. ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரோ அண்ணி காணாம போனாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. பார்வதி எங்க போனா, என்ன ஆனா, எதுவும் தெரியல. ப்ரோ, நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ. அன்னிக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு. ஆதி, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு நிமிஷம் பெரியயா. போய் பொண்டாட்டி என்ன பண்ற? இல்ல, அப்பாக்கு ஃபோன் பண்ணணும். இந்த நேரத்துல வேண்டாம், காலையில பண்ணிக்கலாம். ஆதி, அம்மா அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆதி, அம்மாவே தான். நீ உள்ள போய் உட்காந்துக்கோ. என்னம்மா, இன்னும் தூங்கலையா? அப்பாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு, நார்மல் ஆயிட்டாரு. ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்க அப்பாக்கு நடந்ததை நினைச்சு பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. கடவுளா பார்த்து பவர் கட் பண்ணிருக்காரு. பவர் கட் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? பவரை கட் பண்ணி அப்பாவோட உயிரை காப்பாத்தினது பார்வதி தாமா. ஆனா இப்ப அது உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன ஆதி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த வீட்டு மூத்த மருமகளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மித்ராவை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருந்த? ஜாதக பொறுத்தெல்லாம் பார்த்துதான் நீங்க மூத்த மருமகளை முடிவு பண்ணிருக்கீங்கன்னு அன்னைக்கு சொன்னீங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மித்ரா நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான மருமகளா இருப்பான்னு எனக்கு தோணல. உங்களை மாதிரி கைராசியும் முகராசியும் இருக்கணும். மித்ரா விஷயத்துல அது ரெண்டும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே, அப்புறம் பேசுறேன். அகிலா, வாட் ஹேப்பனிங்? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க?
எல்லாம் ஆதியால தாங்க. என்ன அகிலா சொல்ற? உன் டென்ஷனுக்கு காரணம் நம்ம ஆதியா? என்னால நம்பவே முடியலையே. என்னாலயும் தாங்க நம்ப முடியல. ஆதிக்கும் எனக்கும் இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலங்க. இது நாள் வரைக்கும் பிசினஸ்ல ஆகட்டும் இல்ல ஃபேமிலில ஆகட்டும், நான் எடுத்த எல்லா முடிவையும் சரின்னு ஒத்துக்கிட்டு நான் நினைச்சதெல்லாம் முடிச்சு காட்டியிருக்கா நம்ம ஆதி. ஆனா இப்போ முதல் முறையா நான் தப்பான முடிவு எடுத்திருக்கிறதா ஆதி மனசுல ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. ஆதி பேசினதை வச்சு பாக்கும்போது அவன் குழப்பத்துல பேசின மாதிரி தெரியல. மித்ரா விஷயத்துல அவன் ஒரு தெளிவான முடிவு எடுத்த மாதிரி தான் தெரியுது. ஆனா அவன் எடுத்த முடிவு தப்புன்னு போக போக அவன் தெரிஞ்சுக்குவான். மித்ரா விஷயத்துல நான் தான் சரியான முடிவு எடுத்திருக்கேன்னு போக போக ஆதி புரிஞ்சுப்பான். ஒருவேளை அகிலா நினைச்ச மாதிரி நடக்காம ஆதி சொன்ன மாதிரி நடந்துட்டா அகிலாவோட நிலைமை என்ன ஆகும்? அகிலாவை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? அப்படி எதுவும் நடக்க கூடாது. நீங்க என்னங்க யோசிக்கிறீங்க? அது நீ சொன்னதை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அகிலா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போட்டியில மித்ரா தான் ஜெயிப்பா. அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்லைன்னு ஆதி புரிஞ்சுக்குவான். மித்ராவை எனக்கு பிடிக்கல. அவ இந்த குடும்பத்துக்கு பொருத்தமான பொண்ணு இல்லைன்னு அம்மாக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அம்மா நான் சொன்னதை புரிஞ்சுக்காம என் மேல டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் என்ன பண்றது? அம்மா என் மேல கோவப்பட்டு பாத்திருக்கேன். அவங்க என்ன திட்டி பாத்திருக்கேன். ஏன் அடிச்சு கூட பாத்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட அம்மா இப்படி கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இன்னைக்குதான் முதல் தடவையா பாக்குறேன். என்னால உங்க 2 பேருக்கும் நடுவுல பிரிவினை வந்துருமோன்னு பயமா இருக்கு மாமா. மித்ராவை பத்தி நான் சொன்னதை புரிஞ்சுக்காம அம்மா என்கிட்டயே டென்ஷன் ஆகுறாங்கன்னா மித்ராவை அம்மா அந்த அளவுக்கு நம்புறாங்க. அம்மா ஒருத்தங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க மாட்டாங்க. அவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம். இதுக்காக நீ ஒன்னும் பயப்படாத. நான் அம்மா கிட்ட மித்ரா பத்தி என்ன சொன்னாலும் அவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க. மித்ராவை பத்தி அம்மாவுக்கு புரிய வச்சு அவங்க மனசை மாத்திட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது வீண் முயற்சின்னு தோணுது. நீ நல்ல முயற்சி பண்ணி நல்ல பிராக்டிஸ் பண்ண. நீ இந்த போட்டியில ஜெயிச்சு காட்டு பொண்டாட்டி. அதான் நம்ம ஒண்ணு சேரத்துக்கு இருக்கிற ஒரே வழி. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நான் கண்டிப்பா போட்டியில மித்ராவை ஜெயிச்சு காட்டுறேன். வெள்ளப்பூ வந்தா மித்ரா ஜெயிப்பா. மாத்தி வந்தா மித்ரா ஜெயிக்க மாட்டா. இப்போ நான் பூவை கீழே போடுறேன். அத நீங்க தான் எடுக்க போறீங்க. இந்த விஷப்பரீட்சைக்கு நான் வரல அகிலா. நீயே எடுத்துக்கோ. சரி, நானே பாத்துக்கிறேன்.
என்கிட்ட விளையாடுது. ஜெயிக்க போறது விதியா இல்ல நானா? ஜூஸ் எடுத்துக்கோங்கம்மா. எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். நான் வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் மித்ரா வரல. நான் வெயிட் பண்றத மித்ரா கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க வந்த உடனே சொல்லிட்டமா. அப்புறம் ஏன் மித்ரா இப்படி பொறுப்பில்லாம இருக்கா? ச்சே. சரி நீங்க போங்க. நில்லு. என்ன கொண்டு வந்த ஜூஸ குடுக்காம எடுத்துட்டு போற? கொண்டு வந்து கொடுத்தமா, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக எடுத்துட்டு போயிடுவியா? குடு, நான் குடிக்கிறேன். ஜூஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அத்தை, அதான் குடிக்கிறேன். காலை எழுத்துடி, உன்னால திருத்தவே முடியாது. வாங்க, ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? பிராக்டிஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே? மித்ரா வந்தாதானே ஆரம்பிக்க முடியும். ஏய் அம்மா, மாஸ்டர் வந்திருக்காங்கன்னு மித்ரா கிட்ட சொன்னியா இல்லையா? நான் அப்பவே சொல்லிட்டேமா. அவங்க ரூம்ல போன்ல பேசிட்டு இருக்காங்க. போன்ல பேசிட்டு இருக்காளா? வர வர அவளுக்கு பொறுப்பே இல்லாம போச்சு. இப்படியே போனா அந்த சமையல்காரி கிட்ட தோத்துட்டு நிக்க வேண்டியதா. எருமை, சி போ அப்படி. இவளை என்ன பண்றது? கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, உடனே இறங்கி வந்துருவான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன இது, இன்னும் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலையா? யார வச்சு ஆரம்பிக்கிறது? கத்து குடுக்கற வாத்தியார் வந்து 4 மணி நேரம் ஆச்சு. கத்துக்க வேண்டிய மித்ரா இன்னும் வரல. அப்புறம் அவங்க யாருக்கு சொல்லி கொடுப்பாங்க? இந்த போட்டியோட சீரியஸ்னஸ் என்ன, இதுல பந்தயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்பா நடந்துக்கணும். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. மாஸ்டர் மணிக்கணக்கா காக்க வச்சுட்டு அவ போன்ல பேசுறதையே முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பார்வதி வீட்ல பிராக்டிஸ் பண்ண நடக்காதுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துல டான்ஸ் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்திருக்கா ஆதி. பாத்தியா, மித்ரா டான்ஸ் ஆடி அந்த வீடியோ எடுத்து எனக்கு சவால் விடுற மாதிரி அமைச்சிருக்கா. ரொம்ப நல்லா ஆடுறாங்கல்ல. இதே மாதிரி என்னால டான்ஸ் பண்ண முடியுமா மாமா? அவளை விட உன்னால நல்லா ஆட முடியும். உன்கிட்ட திறமை இருக்கு பொட்டாட்டி, இதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. சரி, நீ சிரமம் பார்க்காம பிராக்டிஸ் பண்ணு. சரிங்க மாமா, நீங்க சொல்றபடியே செய்றேன். ஓகே, நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணு. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். சரிங்க மாமா. மித்ரா அனுப்பின வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறீங்களா மாமா? அதை பார்த்து நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். சரி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. சரிங்க மாமா. வரேன்.
ஓய் பொண்டாட்டி, உனக்குள்ள இவ்ளோ டேலண்ட் ஒளிச்சு வச்சிட்டு இருந்திருக்க. நிச்சயமா டான்ஸ் காம்படிஷன் நீ தான் ஜெயிப்ப, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. வா உட்காரு. சரி, இப்படி ஆடுறதுக்கு எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ண? நீங்க ஆபீஸ் கிளம்பி போகும்போது நான் திரும்பி வர வரைக்கும் நிறுத்தாம பிராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல மாமா, அதனால அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஆடுறத நிறுத்தவே இல்லை. என்ன சொல்ற? ஆபீஸ் கிளம்பினதுல இருந்து இது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்காமல் ஆடிட்டு இருந்த? ஆமா மாமா, மித்ராவை ஜெயிக்கணும், நம்ம கல்யாணம் நடக்கணும். ஏன் பொண்டாட்டி, என்னாச்சு? பொண்டாட்டி கண்ணை திறந்து பார். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, அது ரெஸ்ட் எடுக்காம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன்ல, அதான். சரி, நான் நீ சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. இல்ல, நானே ஊட்டி விடுறேன். ஒண்ணு இல்ல பொண்டாட்டி, நடக்க போற போட்டியில நான் ஜெயிக்கிறத பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க மாமா, நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப பொண்டாட்டி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா போட்டியில கலந்துக்க நம்ம இந்த ரூம் விட்டு வெளியே போகணும்ல, அதான் எப்படி போறதுன்னு யோசிக்கிறேன். ஆதி ப்ரோ, ஆதி ப்ரோ, நாங்க தான் வந்திருக்கோம் ப்ரோ. ப்ரோ கதவு தர. அண்ணி குட் மார்னிங் அண்ணி. டான்ஸ் காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. இந்த வீட்டோட மூத்த மருமகளாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பார்வதி. ப்ரோ, காம்படிஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, எப்படி கிளம்ப போறீங்க? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா? நாங்க வேணா ஹால்ல வெயிட் பண்றோம். இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க 2 பேரும் கிளம்பி ஆடிட்டோரியம்ல போய் வெயிட் பண்ணுங்க. நானும் பார்வதியும் எப்படியாவது வந்துடுறோம். ஓகே ப்ரோ, ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எங்களுக்கு கால் பண்ணு. சரி, ஓகே கிளம்புறோம். வரேன் நீ. என்னது, இன்னைக்கு டான்ஸ் போட்டி இருக்கு, இன்னும் யாரும் ரெடியா கீழே வரல. ச்சே, யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஆட போற மித்ராவே இன்னும் ரெடியாகி வரல. வேடிக்கை பார்க்க போற நீ அவசர அவசரமா ரெடியாகி வந்து நிக்கிற. அத்த, எனக்கு பிடிச்ச 2 விஷயம், ஒன்னு சாப்பிடுறது, இன்னொன்னு டான்ஸ் ஆடுறது. நீ உடம்ப பார்த்தா அப்படி தெரியலையே. இப்பதான் அத்த டான்ஸ் பண்றது இல்ல. ஸ்கூல் படிக்கும் போது நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்.
தை 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 இது தையல் மிஷின் இல்லையா? இல்ல அத்தை. தாம் தை தாம் தை எருமை பரதம் ரெடினா பரதம் ஆடுவா. அப்படியே வாயிலேயே வச்சுன தெரியுமா? வெறுப்பேத்துற வேலை வச்சுக்கிட்ட செம்ம அடி வாங்குவே நீ. வாயை முட்டு உட்கார். ரெண்டு பாச்சு இருக்கு பாரு எனக்குன்னு. இவ வேற இன்னும் வராம என்ன பண்றாளோ? அத்தை பெரியத்த வராங்க. வந்தாச்சா? அக்கா கூட ரெடியா வந்துட்டாங்க. இந்த மித்ரா இன்னும் ரெடியாக ரெடி பண்ணிட்டு இருக்கா. உமா, மித்ரா இன்னும் ரெடியாகி வரலையா? இல்ல அத்தை. அத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன். அத்தை மித்ராக்கா வந்துட்டு இருக்காங்க அத்தை. குட் மார்னிங் ஆண்டி. ஆதி, நான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீ என் கூட கோவிலுக்கு வாயேன். இல்ல நீங்க பொதுவா சாமி கும்பிட போறீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டியில ஜெயிக்கணும்ன்றதுக்கு போறீங்களா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? மித்ரா ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு தான் நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். உன் பங்குக்கு நீ வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோ. அதுக்கு அவசியம் இல்லம்மா. எப்பவும் நான் தோக்கணும்னு நீங்க வேண்டிக்க மாட்டீங்க. அதுவே நான் ஜெயிச்ச மாதிரி தான். என்ன சொல்ற ஆதி? அப்போ இந்த போட்டியில மித்ரா பார்வதி 2 பேரும் ஜெயிப்பாங்கங்கறியா? முடிவை கடவுள் பார்த்து பரிச்சித்தி. நம்ம அது என்னன்னு மேடையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.